நிஃப்டி 50யோட வீக்லி ப்ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அநேகமாக இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இன்னும் அக்குமுலேஷன் மூட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போய் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லையுமே நிஃப்டி வந்து பியரிஷாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து 2 அன்டச்டு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு அன்டச்டு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இந்த வாரம் ஃபார்ம் பண்ண பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் மேலே போகிறதா இருந்தாலும் இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் ரெஸ்பெக்ட் ஆகி கீழே விழுறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்டச்சுடுங்கிறனால இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி போகணுன்னா அதுக்கு ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வேணும். ஸோ அப்படி போச்சுன்னா கீழே இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி 22,177 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரே நாளில் போயிடுமா, 1 வீக்கில் போயிடுமானா அது வந்து ப்ரைஸில் வர ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது எப்போ வேணால் எடுக்க போகலாம். ஆனால் அது எப்போ போகுங்கிறத ப்ரைஸில் வர ரியாக்ஷன் வச்சு தான் கிளியராக சொல்ல முடியும். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம்லையும் அகெயின் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு 2 வீக் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போய்கிட்டு இருந்தது. மேலே புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸாக போட்டுட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேலே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே இருந்து ஃபால் ஆகும்போது ஒரு 2 பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் விட்டுட்டு போயிருக்கு. ஸோ இதில் இருந்துமே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இப்போ பார்த்திங்கன்னா பொசிஷனலாக நிஃப்டி பியரிஷாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது இந்த குளோபல் மார்க்கெட் க்ளூஸும் அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்து தான் நாளைக்கு மண்டே ஓப்பனிங் எப்படி இருக்கும், கேப் அப்பா கேப் டவுனா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக் வந்து புல்லிஷாகவே பியரிஷாகவே கண்டினியூ ஆகுமா இல்லை புல்லிஷாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்காங்கிறது அன்னைக்கு ப்ரைஸில் வர ரியாக்ஷனை பொறுத்து தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி அதோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,526 அப்புறம் 24,252. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்குரிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1 மினிட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 23,617. அதையும் தாண்டி போச்சுன்னா 23,063. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி போனால் தான் அந்த 22,177ங்கிறது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத மார்க்கெட்டில் வர ரியாக்ஷனை பொறுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான லாங்குவேஜில் நிஃப்டியை மந்த்லி ப்ரிவ்யூ, வீக்லி ப்ரிவ்யூ இல்லை 1 டே ப்ரிவ்யூ அந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.